வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பழைய பணத்தாள்களை வைத்திருந்தால் 4 ஆண்டு சிறை. அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வர்தா புயல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மோதல். சசிகலா புஷ்பா ஆதரவாளர்கள் மீது தாக்குதல். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் விளைவுகள் என்ன? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்விகள். தமிழக அரசு கேட்ட நிவாரண நிதியை தர வேண்டும். மத்திய அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களை வைத்திருப்போருக்கு தண்டனை கிடைக்க வகை செய்யும் அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் இன்று காலை மத்திய அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றனர். இதில் பணத்தாள் மதிப்பிழப்பு தொடர்பான அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களை வைத்திருப்பது சட்டவிரோதமான செயல் என்று கூறப்பட்டுள்ளது. பழைய பணத்தாள்களை வைத்திருப்போருக்கு அபராதம் விதிக்கப்படும். இது மட்டுமின்றி பழைய பணத்தாள்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கவும், 10 தாள்களுக்கு மேல் வைத்திருப்போருக்கு 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் புதிய அவசர சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வர்தா புயல் பாதிப்புகளை பார்வையிட சென்னை வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று காலை தலைமை செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் உயர் அலுவலர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். கடந்த 12ஆம் தேதி வீசிய வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் பன்னீர்செல்வம் புயல் நிவாரணத்திற்கு 23,000 கோடி ரூபாய் தேவை என்றும் மத்திய குழுவை அனுப்பி நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து வர்தா புயல் பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய உள்துறை செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான குழுவினர் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்பொழுது தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் மத்திய குழுவிடம் சேத பாதிப்புகளை ஆழ்ந்து மதிப்பீட்டு விரைந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களிடமும் துறை செயலர்களிடமும் மத்திய குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். வர்தா புயல் சேதங்களை மதிப்பிட பிரவீன் வசிஷ்டா தலைமையில் தமிழகம் வந்துள்ள 9 பேர் கொண்ட மத்திய குழுவினர் சென்னை, வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி, பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று நாள் முழுவதும் ஆய்வு செய்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் காசையத். வர்தா புயல் பாதிப்பால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக மத்திய குழுவினர் இன்று தமிழகம் வருகை தந்தனர். இன்று காலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வத்தை சந்தித்த இந்த மத்திய குழுவினர் சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பாதிப்படைந்த மாவட்டங்களை ஆய்வு செய்தனர். அதில் முதலாவதாக பனகல் பார்க், அண்ணா ஆர்ச், திருமங்கலம் போன்ற பகுதிகளில் பார்வையிட்டு சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள துணைமின் நிலைய பகுதியில் ஆய்வு நடத்திய மத்திய குழுவினர் அங்கு சேதமடைந்த, அதாவது புயலின் தாக்கத்தால் சேதமடைந்த உபகரணங்களின் படக்காட்சிகளையும் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு மின்வாரியத்துறை அதிகாரிகளிடமும் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு சென்ற மத்திய குழுவினர் காற்றின் வேகத்தால் முறிந்து கிடக்கும் 10,000த்திற்கும் மேற்பட்ட மரங்களை அவர்கள் பார்வையிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள வனத்துறை அதிகாரிகள் வீடியோ காட்சி மூலமாக அங்குள்ள பாதிப்புகளை எடுத்துக்காட்டியதுடன் கிண்டி சிறுவர் பூங்கா உட்பட 30 கோடிக்கும் மேற்பட்ட சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இறுதியாக பல்லாவரத்தில் உள்ள நகராட்சி அலுவலகத்திற்கு அவர்கள் ஆய்வு நடத்தினார்கள். அங்கு வேளாண் பயிர்கள் மற்றும் கால்நடைகள், அதேபோல மரங்களின் சேதங்களின் படங்களை பார்வையிட்ட அந்த மத்திய குழுவினர் நாளையும் தொடர்ந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மாவட்டங்களில் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் செய்யது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவின் ஒரு பகுதியினர் இன்று பிற்பகலில் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய குழுவைச் சேர்ந்த கே. மனோசரன், அரவிந்த், திவாரி, அழகேசன் தலைமையிலான குழுவினர் பழவேற்காடு பகுதியில் மீனவ குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சேதமடைந்த படகுகளையும் பார்வையிட்டும் மீனவர்களுடன் பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்து வருகின்றனர். இந்த ஆய்வின் பொழுது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். Now, what we have visited here, that is in the district of Tiruvallur, first we visited the Palavarkadu.
Palavarkad, where we saw that is a lot of boat and net damages. Then followed by we have visited that the road damages, then crop damages. Then followed by that district admission, they have arranged the photo exhibition. That they have the impact of the cyclone Vardha. The various sectors have been damaged. They clearly they have explained also. So now we are assessing this damage caused in the districts. Now after that we are submitting our report very shortly to the ministry. வரதா புயல் பாதிப்புகளை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவினரை சந்தித்து பாதிப்புகளுக்கு தகுந்த நிதி வழங்க கோரி மனுக்களை அளித்ததாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். கடந்த 12ஆம் தேதியன்று வீசிய வர்தா புயலால் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகின. இந்நிலையில் புயல் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவினர் நேற்று சென்னை வந்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அலுவலர்களுடன் புயல் பாதிப்பு குறித்த விவரங்கள் மற்றும் தகவல்கள் கேட்டறிந்தனர். பின்னர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சுப்பிரமணியன் தலைமையில் மத்திய குழுவினரை சந்தித்து மனுக்களை அளித்தனர். சென்னையை பொறுத்தவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் அடியோடு சாய்ந்திருக்கிறது. மீண்டும் சென்னையை ஒரு பசுமையான நிலையினை கொண்டு வர வேண்டும் என்கின்ற திமுக கழகத்தின் கோரிக்கையை முதல்வருடன் இருக்கிற அந்த குழுவை சந்தித்து சென்னையில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை விளக்கலாம் என்கின்ற வகையில் திமுக கழகத்தின் 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்தோம். அவர்களை இப்போது நாங்கள் நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுக்கள் தந்திருக்கிறோம். தமிழக அரசு கோரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். வர்தா புயல் மற்றும் மழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் புயலின் சீற்றத்தால் பல்லாயிரம் மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் மேலும் பல ஆயிரம் மரங்களின் கிளைகள் முறிந்துவிட்டன என்றும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், அரசு எந்திரத்தை திறமாக பயன்படுத்தி பெருமளவு சேதத்தை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்ததுடன் உடனடியாக 500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி நிவாரணப் பணிகளையும் துரிதப்படுத்தினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து கடந்த 19ஆம் தேதி தில்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து புயல் பாதிப்புகளை விளக்கி தமிழகத்தின் தேவைகள் பற்றிய பட்டியலையும் அளித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், நிவாரணப் பணிகளின் ஒரு பகுதியாக மத்திய பார்வையாளர் குழுவை அனுப்பி வைப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்த நிலையில் புயல் அடித்து 17 நாட்கள் கடந்த பின்னரே மத்திய குழு இன்று தமிழகம் வந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். புயல் நிவாரணப் பணிகளை தமிழக அரசும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் முன்னின்று செயலாற்றிய நிலையிலும் புயலின் பாதிப்புகள் வெறும் புகைப்படங்களாக மட்டுமே உள்ள நிலையிலும் மத்திய குழுவின் ஆய்வு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரியவில்லை என்று அச்சம் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், காயத்தின் ரணம் மாறி அதன் வடுக்களை மட்டுமே பார்வையிடும் மருத்துவரின் செயல்போல் உள்ளது மத்திய குழுவினரின் வருகை என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் மத்திய உள்துறை இணைச் செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான 9 பேர் கொண்ட குழுவினை வரவேற்பதாகவும் ஏற்கனவே முதல்வர் பன்னீர்செல்வம் கூறிய 22,000 கோடி புயல் வெள்ள நிவாரண நிதியை குறைக்காமலும் காலதாமதமின்றியும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மேலும் சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் சாய்ந்து அழிந்த மரங்களை ஈடு செய்யும் வகையில் உலக நாடுகளின் உதவியை கோரவும் புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் சில ஆயிரம் மரங்களையாவது மறுபதியம் இடுதல் போன்ற வாய்ப்புகளை தமிழக அரசு பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய குழுவினர் கருத்தில் கொண்டு தங்கள் ஆய்வுப் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உயர் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரச்சினையில் பல்வேறு கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 132வது ஆண்டு விழா புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, உயர் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் நாடு முழுவதும் பணத்தட்டுப்பாடு நிலவுகிறது என்றும் பணமதிப்பிழப்பால் ஏழை நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகு எத்தனை பேர் இறந்தனர், எத்தனை பேருக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட்டன என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கும் பிரதமர் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். 8 नवंबर के बाद कितना कालाधन निकला है, कितना कालाधन मिला है। दूसरी बात, देश को कितना इकोनॉमिक लॉस हुआ है, कितने लोगों के रोजगार गए, वो देश को बताएं। तीसरी बात, कितने लोगों ने डिमोनेटाइजेशन के कारण अपनी जान खोई, कितने लोगों की मृत्यु हुई और सरकार ने उन लोगों को कॉम्पेंसेशन दिया है या नहीं।
கட்சித்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேரளாவில் நடைபெற்ற தெற்கு மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தின் உரையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தெற்கு மண்டல முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தின் உரையை வனத்துறை அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் படித்தார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற மத்திய அரசு போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதற்கேதுவாக காளைகளை காட்சி விலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்கி விலங்குகள் நல சட்டத்தில் உரிய திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்களின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மீனவர் சிறப்பு நிதியிலிருந்து 10 கோடி ரூபாயை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் இலங்கை சிறையில் உள்ள 51 மீனவர்களை மற்றும் 114 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளரான பொன்னையன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமாக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நாளை வானகரத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதிமுக செய்தி தொடர்பாளரான பொன்னையன் சென்னை அண்ணா நகரில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். நாளை நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலராக யார் வருவார் என அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். மேலும் சசிகலாவை பொதுச் செயலராக பொறுப்பேற்க வேண்டும் என கட்சியின் நிர்வாகிகள், அனைத்து அமைப்புகளின் உறுப்பினர்கள், தொண்டர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரைக்கும் எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்று யாருமே கோரிக்கை விடவில்லை, மனுக்களும் தரவில்லை. அமைச்சர்கள், தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சசிகலா பொதுச் செயலாளராக நிற்க வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்த சசிகலா புஷ்பாவின் கணவர் தாக்கப்பட்டார். அலுவலக வளாகத்தில் ஆத்திரமுற்ற தொண்டர்கள் தாக்கியதில் 8 பேர் காயமுற்றனர். அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டதால் கண்டனத்துக்கு ஆளானவர் மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா. அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டுள்ள இவர் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை வேண்டும் என கூறி வருகிறார். அதிமுக பொதுக்குழு நாளை கூட உள்ள நிலையில் சசிகலா புஷ்பாவின் கணவர் லிங்கேஸ்வரனும் வழக்கறிஞரும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு இன்று வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுகவினர் இவர்களை தாக்கி விரட்டினர். இதில் லிங்கேஸ்வரன், அவருடைய வழக்கறிஞர் உட்பட 8 பேர் காயமுற்றனர். காவல்துறையினர் அவர்களை காப்பாற்றி பாதுகாப்பாக காவல்துறை வாகனத்துக்கு அழைத்துச் சென்றனர். இந்த மோதலால் அங்கு தள்ளுமுள்ளும் பரபரப்பும் ஏற்பட்டது. இதனிடையே அதிமுக தலைமை அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக சசிகலா புஷ்பாவின் கணவர் லிங்கேஸ்வர திலகர் உள்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் கொடுத்த புகாரின் பேரில் ராயப்பேட்டை காவல்துறையினர் இந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர். ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டிக்கு 6 கோடி ரூபாய்க்கு பழைய பணத்தாள்களை மாற்றி தந்ததாக அசோக் ஜெயின் மற்றும் மகாவீர் ஹிரானி என்ற இருவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். பல கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பதுக்கிய வழக்கில் ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி மற்றும் அவருடைய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சேகர் ரெட்டிக்கு 6 கோடி ரூபாய் அளவிற்கு தரகு அடிப்படையில் பழைய பணத்தாள்களை மாற்றிக் கொடுத்ததாக மகாவீர் இரானி மற்றும் அசோக் ஜெயின் ஆகியோர் இருவரை அமலாக்கத்துறையினர் சென்னையில் கைது செய்துள்ளனர். மேலும் அசோக் ஜெயினிடமிருந்து 10 கோடி ரூபாய் பணத்தாள்கள் மற்றும் 6.5 கிலோ தங்கம் ஆகியவற்றை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்கள் இருவரையும் வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க புதுதில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பயணிகள் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 2 பேர் பலியான நிலையில் படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே அஜ்மீர் சால்டா விரைவு ரயில் இன்று காலை 7 மணி அளவில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. 15 பெட்டிகள் தடம் புரண்டதில் 2 பேர் பலியாகினர். 61க்கும் அதிகமான பயணிகள் காயமுற்றனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பலருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள மீட்புப் படையினரின் மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக இந்திய ரயில்வே செய்தி தொடர்பாளர் அனில் சக்சேனா தெரிவித்துள்ளார்.
வளர்ந்த நாடுகளில் கூட 80% ரொக்க பண பரிவர்த்தனை தான். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் அரசு அலுவலர் போல் பேசாமல் நக்சலைட் போல பேசுகிறார் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு பூங்கா அமைய உள்ள இடத்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது இப்போதும் தான் தலைமைச் செயலர்தான் என்று ராமமோகன ராவ் சொல்வதை வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என அவர் தெரிவித்தார். மேலும் ராமமோகன ராவ் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து முதல்வர் ஏதும் கருத்து கூற தேவையில்லை என்றும் தெரிவித்தார். குற்றம் செய்திருக்கிறார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மக்களுக்கு பாதுகாப்பில்லை, ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பாதுகாப்பில்லை, உயர் அதிகாரிகள் எவருக்கும் பாதுகாப்பில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன? ஒரு நக்சலைட் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளிலிருந்து வருகிறது, வாயிலிருந்து வருகிறது. இந்தியாவில் ஆன்லைன் பண பரிவர்த்தனை என்பது ஒரு சில பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தான் லாபம் தரும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுடன் பேசிய ப. சிதம்பரம் பணத்தால் மதிப்பிழப்பு பிரச்சனையால் அனைத்து சிறு குறு தொழில்களும் வீழ்ச்சியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். வளர்ந்த நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலேயே 80% ரொக்க பண பரிவர்த்தனை தான் மேற்கொள்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வர்தா புயல் தாக்கி 16 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் இடைக்கால நிவாரணம் கூட வழங்காமல் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனா 3.25 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கினா மின்னஞ்சல் மூலமா தான் மாத்தணும்னா யாருக்கு லாபம்? இந்த கம்பெனிகளுக்கு லாபம். ஆகவேதான் உலகம் முழுவதும் இந்த விதி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சிறிய பண பரிவர்த்தனைகளுக்கு ரொக்கம்தான் சரியான முறை. யாருக்கு அதில் லாபம் போய் சேரப்படாது. விதிகளை மீறி பேசிய முன்னாள் தலைமைச் செயலரை கைது செய்ய முடியும் என்று பாரதிய ஜனதா எம்பி இலகணேசன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் பண்டித தீனதயாள் உபாத்தியாயாவின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பாஜக மூத்த தலைவர் இலகணேசன், தமிழக முன்னாள் தலைமைச் செயலர் வீடு, அலுவலகம் உள்ளிட்டவற்றை அதிரடி ஆய்வு செய்த சிபிஐ தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிபிஐ தயங்காதது ஏன் எனவும் அவர் தெரிவித்தார். ராமன் ராவ் வீட்டில் என்னென்னலாம் கிடைத்தது என்கின்ற பட்டியல் எல்லாம் இருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் நடவடிக்கை இருக்கும். அவர் இவர் என்று பார்க்காமல் எவர் மீது நடவடிக்கை வரும். இன்னும் வரும். ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் கூட நடவடிக்கைகள் தொடரும். முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் எல்லை தாண்டி பேசி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ராமமோகன ராவ் தனது பேட்டியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பெயரை பயன்படுத்தியது தேவையற்ற எல்லை மீறிய பேச்சு என்று குறிப்பிட்டார். மேலும் நேர்மையான அலுவலராக இருந்தால் அவர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்று வைகோ தெரிவித்தார். சீஃப் செக்ரட்டரி என் மேல பொய்யா போட்டிருக்கான்னு கோர்ட். நான் ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? மக்கள் மன்றத்துக்கு அரசியல்வாதி அவரு. குழப்பத்தை, மக்கள் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இது அவர் எல்லை தாண்டி பேசுகிறார் என்பது என்னுடைய கருத்து. தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்படும் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தை ஆய்வு செய்த அவர் வீரர்களுக்கு தேவையான வசதிகள் பற்றி கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், கடந்த ஒலிம்பிக்கில் தமிழகத்திலிருந்து 6 பேர் பங்கேற்றதாகவும் இனிவரும் காலங்களில் இந்த எண்ணிக்கை 4 மடங்காக உயர்த்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் விளையாட்டுத்துறையுடன் இணைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் திட்டம், அந்த திட்டத்துக்கு உயிர் கொடுத்து சென்ற முறை 6 பேர் சென்ற ஒலிம்பிக்ஸ் தமிழகத்திலிருந்து 6 பேர் போனாங்க. அதை 4 மடங்கு ஆக்குவதற்காக எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம். பன்முகத்தன்மை கொண்ட தமிழக ஸ்போர்ட்ஸ் கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். பருவமழை பொய்த்து போய்விட்டதால் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராமகிருஷ்ணன், வறட்சியால் தற்கொலை செய்த விவசாயிகள் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். புயல் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு தாமதமாக வந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த சில மாதங்களில் வறட்சியால் அதிர்ச்சியுற்று இறந்த அந்த விவசாய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடாக வழங்க வலியுறுத்தியும், ஒரு நெல் சாகுபடி பொய்த்து போன ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணமாக வலியுறுத்தியும் மாநில அரசாங்கம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து விவசாயிகள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டத்தை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இங்கே கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் தில்லைநகர் பகுதியைச் சேர்ந்த தன்ஸ்ரீகாந்த் என்பவரின் மனைவி ஸ்ரீஜா தீவிர காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சுவாச கோளாறு காரணமாக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். பன்றிக் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஸ்ரீஜா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருடைய இரத்த மாதிரிகளின் ஆய்வுக்கு பின்னரே பன்றிக் காய்ச்சல் குறித்து உறுதி செய்யப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். என்ன காரணத்தினால் இறந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி பரிசோதனை முடிவுகள் இல்லாத காரணத்தினால் இவரை அறுதியிட்டு இவருக்கு ஸ்வைன் ஃப்ளூ தான் என்று கூற இயலாத ஒரு சூழ்நிலை உள்ளது. இருப்பினும் மக்களுக்கு வேறு எதுவும் இந்த மாதிரி தொற்றுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பொது சுகாதாரத்தின் துறையின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் உள்ள கனிராவுத்தர் குளத்தை சீரமைக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா விதியின் 110 கீழ் 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்ததை மறுக்கும் நகராட்சி ஆணையருக்கு கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட கனிராவுத்தர் குளத்தை சீரமைக்க வலியுறுத்தி கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கத்தினர் கடந்த 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய நகராட்சி ஆணையர் சீனி அஜ்மல் கான், குளத்தை சீரமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றும் குளத்தின் அருகே கட்டப்பட்டுள்ள கட்டிடம் சட்டப்படியே கட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதற்கு தமிழக அரசும் முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் பதிலளிக்க வேண்டும் என உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். கடந்த 3 ஆண்டுகளாக கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கம் போராடி வருகிறது. இது முழுக்க சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது. இது அரசு ஆவணங்கள், அரசு போட்டுக்கிற வருவாய் கோட்டாட்சியர் போட்டிருக்கிற உத்தரவிலேயே மிக தெளிவாக இருக்கிறது. உடனடியாக இதற்கு உத்தரவிட்டு முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க. குளத்தை தூர்வாருவதற்கு ஒரு பைசா கூட காசு கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறது என்பது எங்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதிர்ச்சி அளிக்கிறது. ஈரோட்டினுடைய இந்த கனிராவுத்தர் குளத்தை தூர்வாருவதற்கு கடந்த ஆண்டு ஒதுக்கிய அந்த நிதியை உடனடியாக இந்த நிதியை வழங்க உத்தரவிடணும். திருவள்ளூர் அருகே காணாமல் போன 2 சிறுமிகளின் உடல்கள் கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் சிறுமிகளின் மரணம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தினர். புதுக்கும்மிடிப்பூண்டி அருகே கருப்புக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவரின் மகள்கள் அர்ச்சனா மற்றும் சஞ்சனா கடந்த 26ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த சிறுமிகளை காணாததால் ஜெய்சங்கர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். இந்நிலையில் காவல்துறையினர் அங்குள்ள விவசாய கிணறு ஒன்றில் மிதந்த சிறுமிகளின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விளையாட பசங்க காணோம். அதுங்க காவல் நிலையத்தில் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்களும் தேடணும். 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கோம். அந்த கிணத்துல தயந்தோப்பு ஃபுல்லாது. அந்த வழியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது யாரோ என்ன பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல எங்களுக்கு. ஊரில் எல்லாம் தேடி பார்த்தோம். தேடி பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். குழந்தை இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கிணத்துல விழுந்து கட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ மறுபடியும் நாங்கள் போய் கிணத்துல போய் பார்க்கும்போது அந்த குழந்தை எடுத்து போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். மதுரையில் விவசாயிகளுக்கு நிவாரண உதவிகள் உடனே வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
தடுப்பு வேலிகளை உடைத்துக் கொண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் ஆட்சியர் வளாகத்தின் அருகே தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர். பயிர் செய்து கருகி போன விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் நஷ்டீடு என்பது வழங்க வேண்டும். 300 ரூபாய் சம்பளத்தை 400 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. காவல்துறை எங்களோடு சுமூகமாக பேசிக்கொண்ட விதத்தில் நடந்து கொள்ளவில்லை. மரியாதை குறையான வார்த்தைகளை பயன்படுத்துவது, லத்தியை பயன்படுத்துவது என்பது ஜனநாயக போக்காக நாங்கள் கண்டிக்கின்றோம். கூலி தொழிலாளி, விவசாய கூலி தொழிலாளிக்கு 10,000, கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு 50,000 நஷ்டஈடு வழங்க வேண்டும். காவல்துறை அத்துமீறி இப்ப எங்களுடைய தோழர்களை 2-3 பேரை தாக்கியிருக்காங்க. அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கொடைக்கானலில் மலை கிராமங்களில் பெய்த மழையால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் சுட்டெரித்தும் இரவில் கடும் பனிப்பொழிவும் இருந்ததால் தட்பவெப்பநிலை மாறி மாறி இருந்தது. மேலும் பருவமழை பொய்த்து போனதால் நீர்நிலைகள் வறண்டு காணப்பட்டன. இந்நிலையில் நேற்று அதிகாலை முதல் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களில் சாரல் மழை பெய்தது. மலை கிராமங்களில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த மழையானது தொடர்ந்து பெய்தால் மட்டுமே பயிர்கள் கருகாமல் நல்ல மகசூலை தர முடியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரில் வெயில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று திடீரென்று மழை பெய்ததால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் இன்று காலை முதலே பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. வறட்சியாக காணப்பட்ட நிலையில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து மழை பெய்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் விவசாயத்திற்கு உதவியாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மாவட்டத்தில் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இன்று அதிகாலையிலிருந்து பெய்து கொண்டிருக்கின்ற இந்த மழை என்பது விவசாயத்திற்கு எந்த வகையிலும் ஏற்றதா இல்லை. அதே போல் இந்த மழை நிலத்தடி நீரை சேமிக்குமானால், அதுக்கு பயன்படுமானால் அதுக்கும் பிரயோஜனம் இல்லாத வெப்பத்தை தணிப்பதாக மட்டுமே இந்த மழை என்பது இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கு. திருச்சியில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து, உறையூர், பொன்மலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று காலை மழை பெய்ய தொடங்கியது. மழையுடன் பனியும் பொழிந்ததால் குளிர் அதிகரித்து காணப்பட்டன. பனிமூட்டம் காரணமாக இருள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறே வாகனங்களை இயக்கினர். இதேபோல் மாவட்டத்தின் பிற பகுதிகளான மடப்பாறை, லால்குடி, முசிறி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருச்சியில் புகழ்பெற்ற கள்ளுக்குழி அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகளால் ஆன மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மார்கழி மாதம் அமாவாசையன்று மூலம் நட்சத்திரம் நாள் அனுமன் ஜெயந்தி விழாவாக தமிழகத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அனுமன் ஜெயந்தி திருநாளான இன்று பக்தர்கள் விரதமிருந்து ராமநாமத்தை சொல்லி அனுமனை வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையடுத்து திருச்சியில் புகழ்பெற்ற கள்ளுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடை மாலைகள் சாற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க ராமபாராயணமும் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அனுமனை வழிபட்டனர். ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலையும் 10,008 ஜாங்கிரி மாலையும் சாற்றி சிறப்பு வழிபாடு செய்கின்றோம். இவ்வழிபாடில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு பயன்படுகிறார்கள். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் இன்று இரவு தொடங்கியது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பகல் 10 ராப்பத்து என 21 நாட்கள் நடைபெறும். விழாவின் உச்சமாக சொர்க்கவாசல் திறப்பு எனப்படும் பரமபத வாசல் திறப்பு ஜனவரி 8ஆம் தேதி முதல் அதிகாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளது. தொடக்க நாளான இன்று திருநெடுந்தாண்டவத்துடன் விழா தொடங்கியது. கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட சிம்ம குதிரை வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டன. விழாவை ஒட்டி ரேவதி மண்டபம், மணல்வெளி, ஆயிரங்கால் மண்டபம், பரமபத வாசல் உள்பட கோவில் வளாகத்தில் பல்வேறு இடங்களிலும் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களுக்காக பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. 49 கண்காணிப்பு கேமராக்களுடன் சுமார் 500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
இந்த திருவிழாவினுடைய முக்கிய நாளான வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இந்த திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் நல்ல முறையில் தரிசனம் பண்ணவும் அவருக்கான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு உள்ளது. இந்த MALP பூத் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஊரில் இருந்த வர மக்களுக்காக அவங்களுடைய வெஹிக்கல் பார்க்கிங் 14 பிளேசஸ்ல வந்து நாங்கள் வெஹிக்கல் பார்க்கிங் பண்ணியிருக்கோம். ரொனால்டோ சிறந்த கால்பந்து வீரராக தேர்வு. துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவிப்பு. விவரம் விளம்பரத்திற்கு வேலைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அலகு செய்தி. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள நாடாளுமன்றத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் படுகாயமடைந்தார். அதன் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்தன. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள நாடாளுமன்றத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் அதன் அருகில் இருந்த கடைகளின் கண்ணாடிகள் உடைந்தன. நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் பலத்த சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் பாம்பியான் மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பக்கூரி பிஷின் மற்றும் அவருடைய மகனும் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல் அறிந்து வந்த பாதுகாப்பு படையினர் நாடாளுமன்ற வளாகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாடாளுமன்றத்தை தாக்குதல் நடத்தியது குறித்து இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்று தெரிகிறது. துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்த ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரராக தேர்வு செய்யப்பட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. துபாயில் பன்னாட்டு கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் முன்னணி கால்பந்தாட்ட வீரர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ரியல் மேட்ரிட் அணியில் கலந்து கொண்டு விளையாடிய வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சிறந்த கால்பந்து வீரராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த விருதை ஃபிஃபா அமைப்பின் தலைவர் கியானி இன்ஃபென்டின்கோ வழங்கி கௌரவித்தார். கேமரூனை சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர் சாமுவேல் இடோடாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், சிறந்த விளையாட்டு வீரராக சீனாவின் சிங்ஸுவுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழைய படத்தாள்களை வைத்திருந்தால் 4 ஆண்டு சிறை தண்டனை. அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வர்தா புயல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மோதல். சசிகலா புஷ்பா ஆதரவாளர்கள் மீது தாக்குதல். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் விளைவுகள் என்ன? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்விகள். தமிழக அரசு கேட்ட நிவாரண நிதியை தர வேண்டும். மத்திய அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.